ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதான் சொன்னேன், 17 வருஷமா நாங்க அவங்கள மாதிரி ஆடிட்டு இருந்தோம். இப்போ அவங்க எங்களை மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க அவங்கள மாதிரி ஆடுறோம். நல்லா இருந்துச்சு மேட்ச். இவங்க தான் டிக்கெட் வாங்கி கொடுத்து கூட்டு வந்தாங்க. கொஞ்சம் மன அலைச்சலா இருக்கு பரவாயில்ல. ருத்ராஜா 6 மேட்ச்ல 5 தோத்துக்கிறாங்க சென்னை. சான்ஸ் இல்லை செமி ஃபைனல் போகிறதுக்கு. அவ்வளோதான் சார். இல்லை வெளியே தான் சார். அப்புறம் சார் நல்ல பிளேயரும் வாங்கல, அதே தான் முக்கியமான. நல்ல பிளேயர் வாங்கல, நல்ல ஹிட்டர் பசங்க வாங்கல. அப்புறம் தண்ணி முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ லாஸ்ட்லேயே வராங்க, அதே தான் கஷ்டமாக இருக்கு. நடுவில் வந்துடும். இல்லை அவர்கிட்ட பேசுங்க. மேட்ச் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? மேட்ச் ஒன் சைடு மேட்ச் சார். ஒன் சைடு ஆயிடுச்சு. மேட்ச் பற்றி நான் பேச வரல. இதோ 6 மேட்ச் ஆச்சு. 6 ஓகே சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாச்சு. அதுக்கப்புறம் 5 மேட்ச் தோத்தாச்சு. இது யாருனால என்ன நினச்சுன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் கான்வே முதல்ல இறக்கி விட்டுருக்கணும். கான்வே தூபே இல்லை, ருஜாவுக்கு அவரை இறக்கி விட்டுருக்கணும். புரியுதா? அவர் இறக்கி விட்டு மேட்ச்சை நம்ம பக்கம் திரும்பி இருக்கணும். இன்னைக்கு 5 மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சு மும்பை இறக்கி விட்டோம், மும்பை ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்து 5 மேட்ச் போச்சு. இப்போ அதுக்கப்புறம் யாரு இன்னைக்கு யார் மேட்ச்சு? இன்னைக்கு கழுகத்தாவ ஒருத்தன் போதும். யாரு ரசல் ஒருத்தன் போதும். அவன் ஒருத்தன் போதும். நம்ம அடுத்த ஸ்கோரு 103. அவன் 5 ஓவரில் அடிச்சிருக்கான். அவனோட அடினா தாங்க முடியுமா? ஒண்ணுமே புரியலடா. ஒரு 100 ரன் கூட அடிக்கல. எப்படிடா? ரொம்ப கஷ்டமாகுதுடா, ரொம்ப கஷ்டமாகுதுடா. என்னென்னமோ பண்ணுவாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. கேராட்டு மயக்காச்சு விட்டேன் நான். சத்தியமா மயக்காச்சு விட்டா. இவங்கிட்ட ஒரு 7 hours இருக்கப்போ வந்து நினைச்சோம் சரி 150 ஆச்சு வருவாங்கன்னு. என் ஃப்ரெண்ட் நான் பார்த்தோம். இவன் சொன்னா சரி 170 வந்தா இதுவா இருக்கணும். கடைசியில வந்து 70 ரன் 6 ரன் 100 ரன் வரதுக்கே நாங்கள் தடுமாறிட்டு இருந்தோம். அந்த லாஸ்ட் 4 அடிச்சு 100 வந்தப்போ வந்து நிம்மதியா இருந்துச்சு. கடைசியில பார்த்தா இது எங்க சிஎஸ்கேவே இல்ல. அந்த டிராஃபி அடிச்ச சிஎஸ்கேவே இல்ல. இது ஆமா, தலை தோனி கேப்டன். சிஎஸ்கே தோக்காது. தலை ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஆர்சிபிக்கா? நான் பெங்களூர்ல பாக்குறேன். உன்னைய பெங்களூர்ல பாக்குறேன். டோனி ஒரு 6 அடிச்சான்ல. டோனி ஒரு 6க்காக வந்தானாங்க. டோனி 6 அடிக்கல. லாஸ்ட்ல பவர் பிளே ஒரு 50 ரன் அடிச்சிருக்கலாம். பவர் பிளே 50 ரன் கூட அடிக்கல. அவனுங்க பவர் பிளேல 70 ரன் கிட்ட அடிச்சிட்டாங்க. இவங்க 15 ஓவர் தான் 70 ரன் அடிக்கிறாங்க. ரொம்ப ஆர்வத்தோட வந்தோம். ரொம்ப கஷ்டமா தான் போய்க்கிறோம். எக்ஸாம் எழுதுறாரு இன்னைக்கு. இவர் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்னா டியூஸ்டே பப்ளிக் எக்ஸாம் விட்டு வந்தேன். இன்னைக்கு அடுத்த மேட்ச் கம்பேக் பண்ணிடலாம். இல்லனா சென்னை சூப்பர் சிஎஸ்கே. நல்லா இருந்துச்சு. இப்ப ஜெயிக்கும் போது நம்ம எக்ஸெப்ட் பண்றோம்ல, அப்படியே தோக்கும் போது எக்ஸெப்ட் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்காக தோத்துக்கிட்டே இருந்தா அக்செப்ட் பண்ண முடியும்? அது மேட்ச் தானே. அது எப்படி இருந்தாலும் எக்ஸெப்ட் பண்ணி தான் ஆகணும். ஜெயிக்கும் போதே இன்னும் அதிகமா எக்ஸெப்ட் பண்றோம்ல, சோ அதனால நான் சொல்றேனா நீ நல்லா சொல்லு. சிஎஸ்கே 5 கப்புனா கேகேஆர் 1 கப்பு தான். இந்த வருஷம் கப்படினால இங்க பாரு, கேகேஆர் 3 கப்பு வச்சிருக்காங்க. இங்க வா
ஆக்சுவலாக நம்ம வந்து பவர் பிளே வந்து மேக்ஸிமைஸே பண்ண மாட்டேங்கிறோம் ப்ரோ. எப்போ நம்ம பவர் பிளே வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிக்கும் ப்ரோ. அப்புறம் இன்னொன்று ஒன்று வந்து சொல்ல விரும்புகிறோம் ப்ரோ. அது என்னன்னா, இப்போ வந்து டிக்கெட் வந்து அவன் வந்து பிளாக்ல வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ ஹோம் டீம் வந்து ஹோமில் தோத்துச்சுன்னா ஆடியன்ஸுக்கு வந்து மணி பாதியாச்சும் ரீஃபண்ட் பண்ண சொல்லுங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. ரொம்ப காசு கொடுத்து வந்திருக்கிறோம் ப்ரோ. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி இருந்தது மேட்ச் உங்களுக்கு? மேட்ச் நான் ஆக்சுவலா கேகேஆர் சப்போர்ட் பண்ண வந்தேன், நல்லா ஹாப்பியா ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அதாவது மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சி எல்லாம் கேக்க சப்போர்ட் பண்ணியாச்சு. மும்பை இல்ல, நான் சென்னைக்காக தான் வந்தேன். எப்படியாச்சும் நம்ம டிஃபெண்டிங் 5 டைம் சாம்பியன் ஜெயிக்க வைக்கணும் நம்ம பங்காளின்னு. ஆனா ஒன்றும் இல்லை, நடக்கல. நீங்க கேகேஆர் சப்போர்ட் பண்ணியாச்சு. நான் ஆக்சுவலி ரஹானியோட ஃபேனு, ஸோ கேகேஆருக்கா சப்போர்ட் பண்ணேன். பட் சிஎஸ்கே டோனிக்கா சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்டென்ட் இல்லை. we need intent. ஒரு பேட்ஸ்மேன் எல்லாருமே சும்மா இன்டென்ட்டோ இல்லாட்டி பரவாயில்ல, அடிக்கவே மாட்டாங்க. என்னதான் பண்றது? நாங்களா டாட் பால் வைக்கிறதுக்குலாம் கைத்தட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். இல்ல பின்னாடி ஒருத்தரோட சோகப்பட்டு இருக்காங்க. அதாவது இனிமேல் சிஎஸ்கே வந்து இப்போ பேசாமல் ஆக்கிட்டாங்க. நம்மளும் ஒரு மேட்ச்சாக தோற்றுருவாங்க, வருவாங்க, இம்ப்ரூவ் பண்ண நினைக்கவே இருக்கிறோம். இனிமேல் வேஸ்ட்டுமா. கண்டிப்பாக இப்படி வச்சுன்னா அவ்வளோ முடிஞ்சிச்சு. பேசாமல் இது இந்த மேட்சோட லாஸ்ட் மேட்சாக இருந்தால் நல்லது. சிஎஸ்கே ஆக்சுவலி ஜெயிக்கும்னு ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தேன். பார்த்தா ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிட்டேன் கடைசி வரைக்கும். ஆனால் நல்ல ஃபீல்டிங் எல்லாமே நல்லா கரெக்டாக தான் பண்ணாங்க. விக்கெட் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுக்க தான் செஞ்சாங்க. ஆனால் கடைசி நிமிஷம் வந்து இப்படி சொதப்போன்னு எதிர்பார்க்கல. இன்னைக்கு கூட முன்னாடி கூட மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன் ஒரு அங்கிள் கிட்ட, இந்த மாதிரி நம்ம 4 தடவை தோத்துட்டாங்க, இப்போ 5வது கப் வாங்கின மாதிரி 5வது மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சா இப்போ 5வது மேட்சும் தோக்குறதுனால இட் வாஸ் அ கிரேட் டிசப்பாயின்மெண்ட். இப்போ டோனி வேறு கேப்டன் ஆகிட்டாரு. சரி தோற்று தான் போனாலும் ஒரு 6 அடிச்சுட்டு போகிறேன்னு பார்த்தா அவரும் அவுட்டு. எல்லாம் 0 2 எல்லாம் பால் தான் வேஸ்ட் பண்ணுறாங்களே தவிர அடிக்க தான் மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் ஓகே, நல்லா ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஃபேமிலியா வந்திருக்கீங்க, மேட்ச் உங்களுக்கு எப்படி இருக்குது? மேட்ச் சூப்பராக இருந்தது ப்ரோ. என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நிஜமாக சூப்பராக என்ஜாய் பண்ணோம். வருத்தமா தெரியுது. எங்க வருத்தமா இருக்கும்? சிஎஸ்கே தானே வின்னு. நாங்கள் எல்லா மேட்சும் அப்படி நினச்சி தான் வரோம். மனசை தேத்திக்க வேண்டியதான். இல்லை, அவங்களுக்கு நிஜமா சிஎஸ்கே தான் வின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 3 வருஷமா மேட்ச் தெரியாது. டிஷர்ட்லாம் நல்லா கழட்ட சொல்லிட்டேன். வேண்டாம், எதுக்கு மேட்ச் பாருங்க. இவரு சிஎஸ்கே லிதேஷ் சரி தோனி யாரை பார்த்த இன்னைக்கு? யாரை பார்த்த? தோனியை பார்த்தியா இல்லையா? தோனி பாத்தியா? என்ன பண்ண இன்னைக்கு கிரவுண்ட்ல என்ன பண்ண? சிஎஸ்கே வின்னு தானே? சிஎஸ்கே வின் சொல்லு. சிஎஸ்கே வின் சொல்லு. சிஎஸ்கே வின். சிஎஸ்கே வின். தனி சொல்லு. கியூட். போய் சொல்ல மாட்டான்னு பழகுறான். இந்த மேட்ச் இல்ல, எத்தனை மேட்ச் தோத்தாலும் ஆல்வேஸ் சிஎஸ்கே. எப்பவுமே வருவோம் சிஎஸ்கேக்காக. ப்ரோ இல்ல ப்ரோ, என்ன முகத்தை மூடி சொல்றீங்க? போத கேஸ்ல யாரஸ் பண்ணிட்டாங்க, வாங்க தோத்து தானே போயிருக்கோம். கஷ்டமா இருக்கு ப்ரோ. ப்ரோ பேசிப்பா திரும்புங்க. எப்படி இருந்தது? ரொம்ப மனசு உடைச்சலா இருக்குங்க பிரதர். என்ன சொல்லணும்னு தெரியல. ஒரு 6. ஆமா ப்ரோ, மேட்ச்ல ஒரே 6 தான். அதே விஜய் அடிச்சது ஒரு 6 மொத்த ஓவர்ல. ஆமா ப்ரோ, ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரே ஒரு 6 இந்த இன்னிங்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. வேர்ல்டு ரெக்கார்டு ப்ரோ. சென்னை சம. ஆமா ஒன்று சொல்ல விரும்புறேன் நான். இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் கழுவி ஊத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. கரெக்ட் தான். இதே டீம் வந்து ஜெயிச்சா நீங்க வந்து எல்லாம் புகழ்றீங்க வைக்கிறீங்க. கரெக்டுங்களா? இட்ஸ் மேட்சை வந்து மேட்சை பார்க்கணும். சரிங்களா? என்னோட மனசில் நான் இப்போ கொஞ்சம் ஃபீலிங் எல்லாம் இருக்க தான் செய்யும். நம்ம எல்லாம் காசு கொடுத்து வாங்குறோம், இது பண்ணுறோம். ஒரு மேட்சை பாருங்க. ஜெயிச்சா மட்டும் உங்களுக்கு வந்து சிஎஸ்கே தூக்கி இது பண்ணுறீங்க. ஜென்ரலாக வந்து பிளேயரை பாருங்க, இது பண்ணுங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க. அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் ஆர்சிபி பண்ண வச்சுக்கலாம். இப்போ எப்படிலாம் இது பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. உயிரை கொடுத்தா 18 வாட்டி 20 வாட்டி தோத்தாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் இப்படி வந்து அவங்களுக்கு வந்து கழுவி ஊத்துறீங்க, இது பண்ணுறீங்க? இது ஒரு மேட்சை பாருங்க. அஸ் சிஎஸ்எஃப் ஃபேனா நான் வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து ரெய்னா தான் பேர் வச்சிருக்கேன். நான் ரெய்னாவோட தீவிர ஃபேனு. பட் இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்காண்டி நான் வந்து கழுவி ஊற்ற முடியுமா? எல்லாம் வந்து காசு கொடுத்தா நான் டிக்கெட் போட்டு வாங்குறோம். ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் மேட்ச் அவங்க கப் அடிக்கட்டாலும் பரவாயில்ல, கடைசிக்கு அவங்க வந்து எஃபர்ட் போட்டோம். சரிங்களா? டோனி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, இந்த அளவுக்கு வந்துட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு போகாமல் ஒரு நல்ல பேரில் வெளில போயிட்டு போனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.